ஒட்டுமொத்த இலங்கையையும் உலுக்கின 2015ஆம் ஆண்டு புங்குடுதீவு பாடசாலை மாணவி 18 வயதான பாடசாலை மாணவி வித்யாவினுடைய படுகொலை நடந்து 11 வருடங்கள் பூர்த்தியாகுது. இந்த வித்யாவினுடைய படுகொலைக்கு வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த வித்யாவினுடைய படுகொலைக்கு கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த 7 பேர்ல ஒருத்தன் ஏற்கனவே இறந்து போயிட்டான். மீதமா இருந்த 6 பேர்ல அந்த 6 பேருக்கான சரியான தண்டனை கொடுக்கப்பட்டதா, இந்த படுகொலைக்கான நீதி பெறப்பட்டதா, முழுமையா பெறப்பட்டதா, அந்த நீதி நிலைநாட்டப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா அது இப்ப வரைக்குமே கம போட்டு ஒரு புள்ளியா போட்டு கேள்விக்குறியான நிலைமையில தான் இப்ப வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. என்னைய பொறுத்த வரைக்கும் ஏன் நான் இதை எப்படி சொல்றேன்றத இந்த வீடியோல முழுமையா சொல்றேன். சில மிக முக்கியமான விடயங்கள் எங்கட நாட்டு அரசாங்கத்துக்கும் இல்லாட்டி இப்படி நடக்கக்கூடிய இந்த குற்ற செயல்களுக்குமான ஒரு ஆதங்கமா இருக்கக்கூடிய ஒரு விடயமா கூட நீங்க இதை எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகளையும் சில தரவுகளையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த படுகொலை செய்யப்பட்ட வித்யாவினுடைய வழக்குல நேற்றைய நாள்ல மே மாதம் 6ஆம் தேதி ஒரு முக்கியமான தீர்ப்பு கொழும்பு மேல் நீதிமன்றத்தால வழங்கப்பட்டிருக்குது, உச்ச நீதிமன்றத்தால வழங்கப்பட்டிருக்குது. அது என்ன நடந்திருக்கிறத பார்த்துட்டு அதுக்கு தொடர்ச்சியா இந்த விடயங்களை நாங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னு சொன்னா இது பேசப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விடயம். என்னன்றதோ உண்டா முதல்ல இருந்தே சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். சரியா இன்றைக்கு இருந்து ஒரு 11 வருடங்களுக்கு முதல் 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி தன் வீட்டில இருந்து பாடசாலைக்கு போன 18 வயதான பாடசாலை மாணவி வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒட்டுமொத்த இலங்கைன்னு சொல்றதை விட சர்வதேச அளவுல மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தின, இலங்கைக்குள்ள பெரிய ஒரு விடயமா மாறின ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் இந்த வித்யாவினுடைய படுகொலை என்றது. இந்த வித்யா படுகொலை வழக்குல மொத்தமா 9 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த 9 பேர்ல 2014ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்துல நடந்த வழக்கு விசாரணையில, அந்த 2 வருடமா நடந்த வழக்கு விசாரணையில மொத்தம் 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தண்டனை யாரால விதிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சசி மகேந்திரன், மாணிக்கவாசகர் இளஞ்செழியன், அன்னலிங்கம் ரவிசங்கர் என்ற இந்த 3 நீதிபதிகளால அந்த 7 பேருக்குமே மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 41 குற்றச்சாட்டுகளும் உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு மொத்தமா அந்த சம்பவம் நடந்த அந்த சம்பவத்துக்கான முழுமையான ஆதாரங்களும் திரட்டப்பட்டு அந்த 41 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த மரண தண்டனை அந்த 7 பேருக்குமே விதிக்கப்பட்டிருந்தது. அந்த 7 பேர்ல இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஏற்கனவே இறந்து போயிட்டான். அதுல மீதமா இருந்த இந்த 6 பேரும் என்ன செஞ்சிருக்கிறார்கள்னு சொன்னா தங்களுக்கு விதிக்கப்பட்ட இந்த மரண தண்டனையை குறைக்க சொல்லி கொழும்பு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மேன்முறையீடை தாக்கல் செய்கிறார்கள். தங்களினுடைய வழக்கறிஞர் மூலமா, தங்களோட லோயர் மூலமா ஒரு மேன்முறையீடை அவர்கள் தாக்கல் செய்திருந்தார்கள். அதபடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோல முழுமையா சொல்லியிருந்தேன். சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி சரியா சொல்ல போனா இலங்கையிட வரலாற்றுல நடக்காத ஒரு வரலாற்று சம்பவம் நடந்த ஒரு நாள். இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள், இடைக்கால ஜனாதிபதியா இருந்த ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட அன்றைய நாள்ல தான் இந்த மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டு அந்த முறையீட்டை உச்ச நீதிமன்றம் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ள போகுதுன்ற ஒரு செய்தி வழியான அந்த ஒரு நாள். அன்றைய நாளே அதை பற்றி முழுமையான வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டிருந்தது. அந்த விசாரணையினுடைய முடிவுல நேற்று கொழும்பு உச்ச நீதிமன்றம் என்ன ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குன்னு சொன்னா இதுல சம்பந்தப்பட்ட அந்த 6 பேர்ல 4 பேருக்கு மரண தண்டனை தான் தீர்ப்புன்னு சொல்லி அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். கன்ஃபார்மா இவர்களுக்கு மரண தண்டனை தான் வழங்கப்படணும், வழங்கப்பட்ட மரண தண்டனை சரியானதுன்னு சொல்லி அந்த 4 பேருக்குமே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. ஏனைய 2 பேருக்கு தண்டனை நீக்கப்படுதுன்ற மாதிரி செய்திகள் வழியாக இருக்குது. ஆனா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இப்ப வரைக்குமே எங்களால் பார்க்க முடியலை. சொல்லப்போனால் நான் இதை பற்றி முழுமையாக ரிசர்ச் பண்ணியிருந்தேன். சரியான விடயம் எங்கேயுமே வழியாகலை. அதுக்கான காரணம் என்னது எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் 4 பேருக்கு இந்த மரண தண்டனை தான் தீர்ப்புன்னு சொல்லி
உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட நீதிபதிகள் குழாமால இந்த 4 பேருக்குமே மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. ஓகே, இது நேற்றைய நாளிலேயே நீங்க பெரும்பாலும் கேள்விப்பட்ட செய்தி, இல்லாட்டி இப்பதான் இந்த வீடியோல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு செய்தியா இருந்திருக்கும். இதுல நான் சொல்ல வந்த விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை சொல்றதுக்கு முதல் ஒரு சில தரவுகளை நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்கட நாட்டோட அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் இந்த சிறைச்சாலைகளுக்காகவும் அந்த சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய கைதிகளை பராமரிக்கிறதுக்காகவும் எவ்வளவு பணத்தை செலவிடுறார்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 16,000 மில்லியன் இலங்கை ரூபாய், அதாவது 1600 கோடி ரூபாவுக்கும் மேற்பட்ட பணத்தை இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளை பராமரிக்கிறதுக்காக அரசாங்கம் செலவு செய்கிறார்கள். சிறைச்சாலையினுடைய பராமரிப்பு, அந்த கைதிகளுக்கான உணவு, தங்குமிடம், உடைகள், இது எல்லாத்துக்காகவும் 1600 கோடி ரூபாவுக்கு மேல அரசாங்கத்தால் செலவிடப்படுது. அதுல கைதிகள் இருக்கக்கூடிய கைதிகள்ல மரண தண்டனை அல்லது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளோட மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேல. இலங்கைக்குள்ள 1976ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்கேயுமே தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படலை. தூக்கு தண்டனைக்கு எதிரான நாடா இலங்கை இல்லை. இலங்கைக்குள்ள தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படலாம்ன்றது இருக்குது, ஆனா யாருமே தூக்குல போடப்படலை. 1976ஆம் ஆண்டுக்கு பிறகு உலக நாடுகள்ல இந்த பெரிய பெரிய அமைப்புகள், மனித உரிமைகள் ஆணைக்குழு போன்ற அமைப்புகளால உலக நாடுகள்ல பெரும்பாலான நாடுகள்ல இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படக்கூடாது, தூக்கு தண்டனைன்றது மனித குலத்திற்கு எதிரான ஒரு தண்டனை என்று சொல்லி நிறைய நாடுகள்ல இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படக்கூடாது என்று சொல்லி சட்டங்களை கொண்டு வந்தார்கள். இலங்கை அதுக்கு அக்செப்ட் பண்ணல, அதை ஆமோதிக்கல. ஆனா தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படாம தான் இலங்கைக்குள்ள இப்ப வரைக்குமே தொடர்ந்து கொண்டிருக்குது. இந்தியாலையும் அப்படித்தான், ஏனைய சில முக்கியமான நாடுகள்லையும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படாம ஆனா நிறைவேற்றப்படலாமன்ற ஒரு பக்கத்தோடு தான் அந்த நாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்குது. சோ இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படாம விதிக்கப்பட்ட கைதிகளா இந்த 800க்கும் மேற்பட்ட கைதிகள் இருக்கிறார்கள். பக்கத்துல இருக்கிற இந்தியாவை பாத்தீங்கன்னு சொன்னா, இதை பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருந்தது. இந்தியாவுக்குள்ள இந்த மாதிரி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படாம இருக்கக்கூடிய கைதிகள் எண்ணிக்கை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 570 பேர் தான். அவ்வளவு பெரிய தேசம், எவ்வளவு பெரிய நாடு இந்தியான்றது தெரியும், அவ்வளவு மக்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியான்றது தெரியும். அந்த நாட்டுக்குள்ள 570 பேருக்கு கிட்ட தான் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறார்கள். ஆனா எங்கட நாட்டுக்குள்ள அதை விட அதிகமா இருக்குது. இத்தனைக்கும் இலங்கையினுடைய சிறைச்சாலைகள்ல அங்க இருக்கக்கூடிய சிறை கைதிகளை பராமரிக்கிறதுக்கான போதிய இடவசதி இல்லை என்று சொல்லி இலங்கை சிறைச்சாலை ஆணையாளரால கடந்த வருடம் ஒரு செய்தி கூட வெளியிடப்படுന്നത്, ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடப்படுന്നത്, எங்களுக்கு இந்த பிரச்சனையை உடனடியாக நிவர்த்தி செய்து தாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை போய்கொண்டிருக்குது நாட்டுக்குள்ள. போதைப் பொருள் எத்தனையோ பேர் கைது செய்யப்படுறார்கள். இப்ப பெரிய போதைப் பொருளை மாதிரி பெரிய சிக்கலா மாதிரி போய்கொண்டிருக்கிறது. அடுத்தது சைபர் கிரைம். இலங்கைக்குள்ள இணையவழி மூலமான மோசடிகள் ஏகப்பட்டது அதிகரிச்சு போய்கொண்டிருக்குது. அதை பற்றின ஒரு வீடியோவையும் நான் ஃபுல் டீட்டெயிலான வீடியோவை மிக விரைவில் அப்டேட் பண்றேன். இந்த மாதிரி நிறைய குற்றங்கள் தொடர்பான குற்றவாளிகள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு சிறைகளுக்குள்ளேயே தண்டனைகள் நிறைவேற்றப்படாமையும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இந்த மாதிரி போய்கொண்டிருக்கிற நிலைமையில எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, உலக தரப்புல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தூக்கு தண்டனைன்றது நிறைவேற்றப்படக்கூடாதுன்ற ஒரு முறைமை கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகுதான் உலக நாடுகள்ல சொல்ல போனா குற்றங்கள் அதிகரிச்சிருக்குது. ஒரு பொதுவான நியதி மாதிரி பார்க்க போனா சாதாரணமா ஜோதிச்சு பாருங்களேன், உலகத்துல எந்த நாடுகள்ல சட்டங்கள் இலகின சட்டங்களா இருக்குதோ அந்த நாடுகள்ல தான் குற்ற செயல்களும் அதிகரிச்சு கொண்டே போகும். ஏனென்றா இந்த தப்பு செஞ்சா எனக்கு இவ்வளவுதான் தண்டனை, 1 வருஷம் 2 வருஷம் ஜெயில் இருக்கும், இல்லாட்டி மரண தண்டனை விதிக்கப்படும். மரண தண்டனை விதிக்கப்பட்டதுக்கு பிறகு ஆட்சி மாற்றங்கள் நடக்கும். ஆட்சி மாற்றங்கள் நடக்கும் போது குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு நாங்க மேன்முறையீடு செய்து எங்களுடைய தண்டனையை குறைச்சு கொள்ளலாம் என்ற அந்த ஒரு நம்பிக்கை அந்த குற்ற செயல்களை செய்யக்கூடிய அந்த குற்றவாளிகளுக்கு உருவாகுது. இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். இது நான் சொல்றதை நீங்க நல்லா ஜோதிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு குற்றம் செய்யக்கூடியவன் நல்லா அறிவிருக்கிற ஒருத்தனா இருந்தான்னு சொன்னா கண்டிப்பா இந்த மாதிரி யோசிச்சு அந்த குற்றத்தை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இது எங்கட நாட்டை வச்சு கொண்டு சொல்லல, ஒரு பொதுவா பார்க்க போனா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்குது. ஏன் கடந்த எங்கட நாட்டினுடைய இந்த ராஜபக்சகளினுடைய ஆட்சி காலத்துல கூட ஒரு இப்ப ஜெயில இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றத்துல இருந்த ஒரு அரசியல்ல இருந்த ஒருத்தர் கூட அவருக்கான பொது மன்னிப்பு வழங்கின ஒரு பிரச்சனை போய்கொண்டது. அவரோட பேர் எனக்கு டக்கண்டு ஞாபகம் பெறதில்லை. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு கணிசமான அளவு இருக்குது. சோ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, எந்த நாடுகள்ல கடுமையான சட்டங்கள் இருக்குதோ அந்த நாடுகள்ல குற்ற செயல்கள் அதிகமா குறைவடையும்.
சரியான அதுக்கான ஒரு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் இருக்குதானே. சிங்கப்பூர்ல ஒரு குறிப்பிட்ட அளவான கடைசியா சிங்கப்பூருக்குள்ள தூக்குல போடப்பட்ட நபர் செய்த குற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1 கிலோகிராம் போதைப் பொருள் வச்சிருந்தது. நான் நினைக்கிறேன் கஞ்சா போதைப் பொருள் வச்சிருந்த நினைக்கிறேன். 1 கிலோகிராம் கஞ்சா போதைப் பொருள் வச்சிருந்ததுக்காக கடைசியா ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அளவுல ஒருத்தர் தூக்குல போட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். ஸோ அதே மாதிரி எங்கட நாட்டுக்குள்ள இந்த மாதிரியான குற்றங்கள், இந்த பாலியல் துஷ்பிரயோகம் செய்து ஒரு 18 வயது சிறுமி, இலங்கையினுடைய அரசாங்கம் 18 வயசுக்கு கீழ்பட்டவர்களை சிறுவர்கள் என்று சொல்லித்தான் வரையறுக்குது. ஒரு சிறுமியை கொலை செய்து பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்த இந்த 6 பேரையுமே உடனடியா இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட உடனே தூக்குல போட்டிருந்தா இந்த மாதிரி இனிமேல் பெண்கள் மேல கை வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தனும் பயந்துருப்பான். இவர்களா உடனடியா இந்த தூக்குல போடுற சட்டம்ன்றது இலங்கைக்குள்ள நிறைவேற்றப்படாம கடந்த வருடங்கள்ல இருந்தா கூட இப்படியான மோசமான குற்றங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு உடனடியா அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டா. நேற்றைய நாள தீர்ப்பு வழங்கப்பட்ட மரண தண்டனை தீர்ப்பு தூக்கு தண்டனையா வழங்கப்பட்டு அந்த தூக்கு தண்டனை உடனடியா நிறைவேற்றப்பட்டா இந்த மாதிரி ஒருத்தன் கூட யோசிக்க மாட்டான். ஒரு பெண்கள் மேல கை வைக்கிறதுக்கு இந்த எண்ணத்துல ஒருத்தன் கூட யோசிக்க மாட்டான். எங்களினுடைய காலகட்டத்தில் எங்கட பொற்காலம் என்ற ஒன்று இருக்குதானே, எங்கட ஈழத்தமிழர்கள் வாழ்ந்த பொற்காலம், அந்த காலத்துல அந்த சட்டங்கள் இருந்தபடியா தான் பெண்கள் அவ்வளவு பாதுகாப்பா இரவு 12 மணிக்கு கூட வெளியில போகக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் அதை நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ சட்டங்கள் எந்த நாட்டில் கடுமையானதா இருக்குதோ அந்த இடங்கள்ல தான் குற்றங்களும் குறைவடையும். இதுக்கு பிறகும் இவர்களினுடைய நாட்கள் எப்படி போக போகுதுன்றது எங்களுக்கு தெரியல. நேற்று இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்களோ தெரியல. நான் அதில் ஆட் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். அந்த 6 பேருமே அந்த கேவலமான அந்த பிறவிகளும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான முகத்தோடு அந்த இடத்துல இருந்து போறார்கள். அந்த குற்றம் செய்தன்றதுக்கான எந்த ஒரு முகத்துல அதுக்கான ஒரு குற்ற உணர்வே அந்த 6 பேர் முகத்திலையுமே இல்லை. ஸோ இப்படியானவர்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்கப்பட்டால் மட்டும்தான் இனி வரப்போற காலங்களில் இந்த மாதிரியான குற்றங்களை குறைக்க முடியும்ன்றது என்னுடைய மனிதாபிமான ரீதியான ஒரு பொதுநலம் வாய்ந்த என்னுடைய ஒரு எண்ணம். இது என்னுடைய ஒரு கருத்து. இதை மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி செய்யலாமா இல்லையா? தூக்குல போடப்படணுமா? அப்படி இல்லைன்னு சொன்னா மரண தண்டனை விதிக்கப்பட்டு காலம் முழுக்க அவர்களுக்கு தண்ட சோறு போட்டு அரசாங்கம் செலவு பண்ணணுமான்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.